பிபி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிபி ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? பிபின்றதே ஒரு வியாதி இல்லை. சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங். பிபின்றது ஒரு நோய்க்கான அறிகுறி தான் பிபி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிட்னியில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிபி பயங்கரமாக எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸாக இருக்கும். யூரிக் ஆசிட் இருக்குது அதிகமாக அப்படின்னா பிபி ஹையாக தான் இருக்கும். அப்போது பிபின்றது ஒரு டிசீஸே கிடையாது. அந்த ஒரு ஆர்கனோட டிஸார்டரோ இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷனோ தான் வந்து பிபியாக வெளியே காட்டும் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பிபி எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் டென்ஷனாக கத்துறீங்க, கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே யாரையோ பார்த்து அப்படியே எரிச்சல் அடைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் பிபி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக ஹையாக தான் இருக்கும். அதே நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து காம் டவுன் ஆகிட்டு, சரி நான் கோவப்படுத்தி என்ன பிரயோஜனம், வேண்டாம் விடு அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் அதே பிபி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நார்மல் தான் இருக்கும். ஸோ பிபின்றது ஒரு டிசீஸே கிடையாது சீரியஸ்லி. ஸோ நீங்கள் வந்து அப்போ பிபி உங்களுக்கு ஹையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்கனுக்குள்ளே நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயம் லிவரில் இருக்கலாம், கிட்னியில் இருக்கலாம், வேறு எங்கே வேணால் இருக்கலாம். எங்கே இருந்தாலுமே அஃபெக்ட் பண்ண போது அந்த பிபின்ற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிபி வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. இல்லை ஏதோ பிபி ஹையாக இருக்குன்னா கூட ஏதோ ஒரு சின்ன ஆர்கனில் ஏதோ பிரச்சனை, அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு பார்த்தீங்க பிபி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நிஜமாக அதை டிசீஸாக நினைக்காம என்கிட்ட வாங்க, நான் அக்குபஞ்சரிஸ்ட்டு. நான் வந்து அக்குபஞ்சர் முறைப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த பிபியை உங்கள் கண் முன்னாடியே நான் குறைச்சி காட்டுறேன். அப்போது உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஒரு நம்பிக்கையும் வரும், ப்ளஸ் வாழ்க்கையும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து யாருக்கு வேணால் சொல்லுங்கள், இந்த மாதிரி பிபின்றது ஒரு டிசீஸ் கிடையாது, இது வந்து ஒரு சிம்டம் தான். அந்த சிம்டமை நம்ம வந்து அக்குபஞ்சரால் ஈஸியாக சரி பண்ண முடியும்.